அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் என்னன்னா வாட் இஸ் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதையும் கேட்குறீங்க. சரியா? ஸோ பேசிக்காக ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா என்ன, என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே வரும், இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம இதில் வந்து பேசுவோம். அண்ட் பொதுவாக ஃபீஸ் என்ன அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருப்போம். சரி, முதல்ல இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் உங்களுடைய அந்த அப்டேஷன் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றது என்னென்னா, கேண்டிடேட் ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஷியலான ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ஒரு கன்சிடரேஷனோ அல்லது ஒரு ரெகக்னைசேஷனோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த அட்மிஷனில் அதுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டாவை நீங்கள் பயன்படுத்திக் இது தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முதன்மையானது சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் ரெண்டாவது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், மூணாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. இந்த 3 பேருக்கும் இந்த ஃபீஸ் ஆனது 100 ரூபாய் அப்படின்ற அளவில் இந்த அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீ இது. ஸோ வேறு எதுவும் பே பண்ண வேண்டாம். அதன் பிறகு என்னென்ன கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் இதில் பார்ப்போம். என்னென்ன மாதிரியான கேம்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய பேரண்ட் வந்து ஒரு சித்தா டாக்டராக இருக்கிறாங்க. என்னோடய மகனை நான் ஒரு பேரண்ட்ஸ் சித்தா டாக்டராக இருக்காங்க. அவங்களோட மகனையும் மகளையும் சித்தா டாக்டராக படிக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கும் ஸ்பெஷல் கோட்டா உண்டு. ரைட்டா? ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. ஸ்பெஷல் கோட்டா ஃபீஸ் அப்படின்றது 100 ரூபாய் அப்படின்றத அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு சரியான ஆதாரமும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் கிளைம்ஸ் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சார் நான் ஹாக்கி முடிச்சிருக்கேன், ஹாக்கி எனக்கு அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் தட் நான் இதை வந்து உள்ளே வந்து போகலாமா அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாங்க. பட் பிஃபோர் தட் கண்டிப்பாக போகலாம். ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். சரியா? நீங்கள் ஹாக்கி, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பிரிஸ்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் படிச்சுட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியம் உள்ளே ஜாயின் பண்ணாங்க. பட் ஜாயின் பண்ண பிறகு அவங்களோட அந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. சரியா? ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதற்காக நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் எந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அதுவும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள், ஸ்போர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அப்படின்றவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். பட் ஆனால் நிறைய சமயத்தில் இருக்கிறதில்ல. அவங்க ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டாக்டரை ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த இதுக்கு இன்சார்ஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டாக்டர் டசன்ட் நோ அபவுட் த கேம்ஸ் அண்ட் டசன்ட் நோ அபவுட் வாட் ஆர் த கேம்ஸ் தட் உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் எந்த கோட்டாவில் வரீங்களோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்த கேம்ஸ் எப்போ வருது, அடுத்து எப்போ போகணும், எப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஓனாக தான் பண்ணணும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய எண்ணம். ஏன்னா நீங்களாம் இன்னும் நிறையா அடுத்தடுத்த கேம்ஸ் போயிட்டு ஒலிம்பிக் லெவலில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக இதை நீங்கள் பயன்படுத்தணும். கஷ்டம் இருக்க தான் செய்யும், தடுக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம தான் ஏறி முன்னேறணும். சரியா? அதை மட்டும் மறந்துடவே கூடாது. இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில், தமிழ்நாடு லெவலில் வந்து மெடல் வாங்கியிருந்தார். இப்போ ரீசெண்டாக சில்வர் வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் சித்தா காலேஜ் பாளையங்கோட்டையிலேருந்து. ஸோ இது மாதிரி நிறையா பேர் வந்து இப்போ நல்லா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களாக தேடி நீங்களாக இது பண்ணுங்கள். அந்த வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? உங்களுக்கான கைடு இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இருக்கிற கேட்டகரியில் வந்திருக்கோம், கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ ஸ்போர்ட்ஸில் ஹாக்கி இஸ் அன் எலிஜிபிள் திங். சரி, எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன்னா என்ன சார் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷனும் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு குறிப்பாக ஒரு நேஷ்னல் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு குறிப்பிட்ட சம்மந்தமான விஷயங்களில் அவங்க அச்சீவ் பண்ணி அதுக்கான மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் அப்படின்ற கீழே அவங்க வந்து கொண்டு வரலாம். ஸோ கூடவே என்னென்ன விஷயங்கள் கேம்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அத்லெட்டிக்ஸ், அத்தியாபட்டியா, பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், பேஸ்பால், பாஸ்கெட்பால், பீச் வாலிபால், பில்லியார்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ், பாடி பில்டிங், பாக்ஸிங், கேரம், செஸ், கிரிக்கெட், சைக்கிளிங், ஃபென்சிங், ஃபுட்பால், கோல்ஃப், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கபடி, கராட்டே, கொக்கோ, கோஃப்பால்,
மலக்கம், நிறைய நேம்ஸ்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. அண்ட் மோட்டார் ஸ்போர்ட்ஸ், நெட்பால், பவர் லிஃப்டிங், ரோலர் ஸ்கேட்டிங், ரோவிங், ரக்பை, செயிலிங், சேப்பாக் டக்ரா, ஷூட்டிங், சிலம்பம், ஸ்போர்ட்ஸ், சாஃப்ட்பால், ஸ்குவாஷ் ராக்கெட், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், டேக்வோண்டோ, டெனிகாய், டென்னிஸ், த்ரோபால், ட்ரியாத்லான், வாலிபால், வெயிட்லிஃப்டிங், wrestling, உஷு, யாச்சிங், யோகாசனாஸ், சைக்கிள் போலோ, ஆர்க்கரி அண்ட் சாஃப்ட் டென்னிஸ், கனோயிங் அண்ட் கயாக்கிங், ரோல் பால். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதனால் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தது ஹாக்கி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரௌச்சர்லேயே தெளிவாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ வெரி மச்.